இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரவையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு அரை கப் ரவை இருந்தால் போதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 முறுக்கு உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வானலியில் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு அரை கப் ரவை, எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு அரை கப் ரவை இதோடு சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. தண்ணி எல்லாம் உறிஞ்சி ரவை இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வருங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் ஓமம், 4 ஸ்பூன் எள்ளு, எனக்கு எள்ளு பிடிக்குன்றதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். தண்ணி ஒரே முறையாக சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. இது நல்ல சாஃப்டான பதத்துக்கு, ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா உருட்டி இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் நல்லா ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஹோல் இருக்கிற ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன். அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை உருண்டை பண்ணிக்கலாங்க. அதை மறுபடியும் நம்மளோட அச்சில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழலையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா வட்டமாக வர மாதிரி இப்படி இழுத்து நல்லா சுற்றிக்கோங்க. ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. சுற்றுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கையுமே நல்லா சாஃப்டாக இறங்குறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சுற்றிக்கலாம். புதுசாக இப்போ தான் நீங்கள் முறுக்கு பிழிகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதை கமுத்தி வச்சுட்டு அது மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கை அதில் சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். எடுத்து எண்ணெயில் போடும்போது நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்த உடனே இப்படி சாய்ச்சிங்கன்னா அது எண்ணெயில் விழுந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான கிறிஸ்பியான முறுக்கு ரெடிங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் அச்சில் போட்டு பிழிஞ்சு நமக்கு வேணுங்கிற சைஸில் முறுக்காக சுற்றி எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் மெஷினுக்கெல்லாம் போய் மாவெல்லாம் அரைக்க தேவையில்லைங்க. இடியாப்பு மாவு வீட்டில் இருந்தாவே போதும். அந்த மாவை வச்சு நல்ல டேஸ்டியான முறுக்கு செஞ்சிடலாம். முறுக்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் குழந்தைங்கன்னா முறுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த முறுக்கு கரெக்டானதுங்க. நான் இது ரொம்ப பெருசாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன முறுக்கா கூட சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரவையும் அரிசி மாவும் இருந்தால் போதுங்க. டக்குன்னு ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.